அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் பெரும் கிருபையால் நாம் பல பயான்களை பார்த்திருக்கின்றோம். தீனுடைய விஷயங்களை நிறைய கேட்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஆமீன். நாம் தீனுடைய விஷயங்களை சரியான முறையில் படித்து அதன்படி நடந்து நம்மை வழிகேட்டிலிருந்தும் ஷைத்தானின் பாதையிலிருந்தும் பாதுகாத்து நன்மையில் நிலைத்திருக்க செய்யக்கூடிய 2 விஷயங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். 2 விஷயங்களை நான் விட்டு செல்கின்றேன், அவற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். 1 குர்ஆன், 2வது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய சுன்னத்தான வழிமுறை. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு முஅத்தா இமாம் மாலிக் 1395வது ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. ஆகவே நாம் பயான்களின் மூலமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்களை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை மாற்றி நடந்து நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ். இன்றைய பயானில் பகுதி 8 கலிமா தய்யிபாவின் சிறப்புகளில் அல்லாஹு தாலாவுடைய ஏவல்களை செயல்படுத்துவதில் வெற்றி உண்டு என்று நம்பிக்கை கொள்வதை பற்றிய குர்ஆனுடைய வசனங்களையும் இன்னும் சில ஹதீஸ்களையும் பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டு பயனடையுங்கள். நமது மற்ற பயான்கள் 7 பகுதிகள் முன்பு இருக்கின்றது, அதனையும் பார்த்து பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹு தாலாவிடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹு தாலாவிடமிருந்து நேரடியாக பலன் பெற வேண்டும் என்றால் அல்லாஹு தாலாவுடைய கட்டளைகளையும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழி நின்று நிறைவேற்றும் பொழுது உலகம் என்னும் மறுமையின் அனைத்து வெற்றிகளும் நமக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ். இதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இதனுடைய குர்ஆனுடைய வசனங்கள் சிலவற்றை நாம் பார்க்கலாம். அல்லாஹு தாலா குர்ஆனில் 33வது சூராவின் 36வது வசனத்தில் அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஒரு விஷயத்தை பற்றி கட்டளையிட்ட பின்னர் அந்த விஷயத்தில் அதை விட்டு வேறு அபிப்பிராயம் கொள்வதற்கு நம்பிக்கையாளர்களான எந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிமை இல்லை. இந்த விஷயத்தில் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எவரேனும் மாறு செய்தால் நிச்சயமாக அவர்கள் பகிரங்க வழிகேட்டிலேயே இருக்கின்றார்கள். இன்னொரு இடத்தில் 59வது சூராவின் 7வது வசனத்தில் நம் தூதர் உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் மனமுவந்து எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் எதை விட்டு உங்களை தடுத்தாரோ அதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். இந்த விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் கடும் தண்டனை தருபவன் ஆவான். இன்னொரு இடத்தில் 16வது சூராவின் 97வது வசனத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்களை எவர்கள் செய்தாலும் நிச்சயமாக நாம் அவர்களை இம்மையில் நல்ல வாழ்க்கையாக வாழச் செய்வோம். மேலும் மறுமையிலோ அவர்கள் செய்து கொண்டிருந்ததை விட மிக அழகான கூலியை நிச்சயமாக நாம் அவர்களுக்கு கொடுப்போம். 16வது சூராவின் 96வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், உங்களிடம் உள்ள பொருட்கள் அனைத்தும் செலவழிந்துவிடும், அல்லாஹ்விடத்தில் உள்ளவைகளோ என்றென்றும் நிலையாக இருக்கும். எவர்கள் கஷ்டங்களை உறுதியாக சகித்து கொண்டார்களோ அவர்கள் செய்யக்கூடிய பல நற்காரியங்களுக்கு அவர்கள் செய்ததை விட மிக அழகான கூலியையே நாம் அவர்களுக்கு கொடுப்போம். இவ்வாறாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். இன்னும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சில ஹதீஸ்களை தொடர்ந்து பார்க்கலாம். 174வது ஹதீஸ். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 7 காரியங்கள் நிகழ்வதற்கு முன்பாக நல்ல அமல்களை விரைவாக செய்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் மறக்கடித்துவிடும் வறுமையை எதிர்பார்க்கின்றீர்களா? அல்லது அட்டூழியத்தை ஏற்படுத்தக்கூடிய பணக்காரத்தனத்தை எதிர்பார்க்கின்றீர்களா? அல்லது செயலிழக்க செய்யக்கூடிய வியாதியை எதிர்பார்க்கின்றீர்களா? அல்லது அறிவை இழக்க வைத்து விடக்கூடிய வயோதிகத்தை எதிர்பார்க்கின்றீர்களா? அல்லது திடீரென்று வரக்கூடிய மரணத்தை எதிர்பார்க்கின்றீர்களா? சில நேரங்களில் தௌபா செய்வதற்கு சந்தர்ப்பமே இல்லாமல் போய்விடும். அல்லது மறைக்கப்பட்ட தீமைகளில் மிக கெட்ட தஜ்ஜாலுடைய வருகையை எதிர்பார்க்கின்றீர்களா? அல்லது கியாமத்தை எதிர்பார்க்கின்றீர்களா? கியாமத்தோ மிக கடினமானதும் மிக கசப்பானதும் ஆகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நூல் திர்மிதி.
ஹதீஸில் கூறப்பட்ட இந்த 7 விஷயங்களில் ஒன்று நிகழ்வதற்கு முன்பு நல்ல அமல்களின் மூலமாக மறுமைக்கு மனிதன் தயாராகிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த 7 விஷயங்களில் ஏதேனும் ஒன்று நிகழ்ந்து நல்ல செயல்கள் செய்ய முடியாமலும் ஆகிவிடலாம். ஹசரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறந்தவர்களை 3 காரியங்களை பின்தொடர்ந்து செல்லும். 2 காரியங்கள் திரும்பிவிடும், ஒன்று மட்டும் மையத்தோடு இருக்கும். அவனது குடும்பம், அவனது செல்வம், அவனது செயல் ஆகியவைகள் அவனோடு செல்லும். பிறகு அவனது குடும்பமும் செல்வமும் திரும்பி வந்துவிடும். அவனது செயல் மட்டுமே அவனோடு தங்கிவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நூல் முஸ்லிம். 176வது ஹதீஸ். ஹஜ்ரத் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு நாள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரசங்கம் நிகழ்த்தும் பொழுது, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், உலகம் தற்காலிகமான வியாபார பொருளாகும். அதற்கு மதிப்போ விலையோ கிடையாது. அதில் எல்லா நல்லவர்களும் கெட்டவர்களுக்கும் பங்குண்டு. அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக மறுமையாகிறது குறிப்பிட்ட நேரத்தில் வரக்கூடிய உண்மையானதாக இருக்கும். அந்த மறுமையிலே வல்லமையுள்ள அரசன் தீர்ப்பளிப்பான். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், அனைத்து நலன்களும் அவற்றின் வகைகளும் சொர்க்கத்தில் இருக்கின்றன. இன்னும் எல்லா வகையான தீமைகளும் அவற்றின் வகைகளும் நரகத்தில் இருக்கின்றன. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹுவை பயந்தவர்களாக அமல் செய்யுங்கள். நீங்கள் உங்கள் அமல்களோடு அல்லாஹுடைய சன்னிதானத்திற்கு கொண்டு வரப்படுவீர்கள் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். அணுவளவு யார் நன்மை செய்தாலும் அவர் அதை கண்டுகொள்வார். அணுவளவு தீமை செய்தவர்கள் அதை கண்டுகொள்வார்கள் என்று கூறினார்கள். நூல் முஸ்னத் சாஃபி. 177வது ஹதீஸ். ஒரு அடியான் இஸ்லாத்தை ஏற்று அவன் நல்ல முறையில் இஸ்லாமிய முறைப்படி வாழ்ந்தால், இஸ்லாத்தின் பரக்கத்தால் அவனது வாழ்க்கையில் அதற்கு முன் செய்த அனைத்து தீமைகளையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவான். சுப்ஹானல்லாஹ். பிறகு அவன் செய்கின்ற ஒரு நன்மைக்கு பகரமாக 10 மடங்கு முதல் 700 மடங்கு வரை கூலி கொடுக்கப்படும். அவன் ஒரு தீமையை செய்தால் அதற்கு பகரமாக ஒரு பாவம் மட்டுமே எழுதப்படும். என்றாலும் அல்லாஹ் தஆலா அதையும் கூட மன்னித்து விட்டால் அது வேறு விஷயம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற, தான் கேட்டதாக அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். வாழ்க்கையில் இஸ்லாத்தின் அழகு என்பது உள்ளம் ஈமானுடைய ஒளியால் நிரம்பி உடல் அல்லாஹ்வை வழிபடுவதால் ஜொலிப்பதாகும். சுப்ஹானல்லாஹ். 178வது ஹதீஸ். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இஸ்லாம் என்பது வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. வணங்கப்படுவதற்கும் அடிபணிவதற்கும் தகுதி வேறு யாருக்குமே இல்லை என்றும், திண்ணமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதராக இருக்கின்றார்கள் என்றும் நீர் உள்ளத்தாலும் நாவாலும் சாட்சி கூறுவது, மேலும் தொழுகையை நிலைநிறுத்துவது, ஜக்காத் கொடுப்பது, ரமணானுடைய மாதத்தில் நோன்பு வைப்பது, சக்தி பெற்றிருந்தால் ஹஜ்ஜு செய்வது ஆகியவைகளாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றிருக்கின்றார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இஸ்லாம் என்பது நீங்கள் அல்லாஹு தஆலாவை வணங்குவதும், அவனுக்கு எதையும் இணை கற்பிக்காமல் இருப்பதும், தொழுகையை நிலைநிறுத்துவதும், ஜக்காத் கொடுப்பதும், ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைப்பதும், பைத்துல்லாஹ்வை ஹஜ்ஜு செய்வதும், நன்மையை ஏவுவதும், தீமையை தடுப்பதும், உங்கள் வீட்டினர்களுக்கு சலாம் கூறுவதும் ஆகும். இவற்றில் ஏதாவது ஒன்றை யார் குறைவு செய்து விட்டார்களோ அவர் இஸ்லாத்தின் ஒரு பகுதியை விட்டுவிட்டார். இவை அனைத்தையும் முழுமையாக யார் விட்டுவிட்டார்களோ அவர் இஸ்லாத்தை விட்டே முகம் திருப்பிக் கொண்டார் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நூல் ஹாக்கிம். 180வது ஹதீஸ். ஹஜ்ரத் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இஸ்லாம் 8 பிரிவுகள் கொண்டதாக இருக்கின்றது. ஈமான் கொள்வது ஒரு பங்கு, தொழுகுவது ஒரு பங்கு, ஜக்காத் ஒரு பங்கு, பைத்துல்லாஹ்வை ஹஜ்ஜு செய்வது ஒரு பங்கு, நோன்பு வைப்பது ஒரு பங்கு, நன்மை ஏவுவது ஒரு பங்கு, தீமையை தடுப்பது ஒரு பங்கு, அல்லாஹுடைய பாதையில் போர் புரிவது ஒரு பங்காகும். இஸ்லாத்தினுடைய இந்த முக்கிய பங்குகளில் எந்த பங்கும் இல்லாதவர்கள் திட்டமாக தோல்வியடைந்து விட்டார்கள் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். நூல் பஸார் மஜ்மஉஸ் ஸவாயித். 181வது ஹதீஸ். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இஸ்லாம் என்பது கொள்கைகள் அமல்கள் விஷயத்தில் அல்லாஹ்விடமே உங்களை ஒப்படைத்து விடுவதாகும். உள்ளத்தாலும் நாவாலும் வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாருமில்லை என்றும்,
திட்டமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய அடியாராகவும் அவனுடைய திரு தூதராகவும் இருக்கின்றார்கள் என்று கூறுவதும் தொழுகையை நிலைநிறுத்துவதும் ஆகும். இன்னும் ஜக்காத் கொடுப்பதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். ஹசரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு கிராமவாசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சன்னிதானத்திற்கு வந்து, எனக்கு ஒரு அமலை கற்றுத்தாருங்கள், அந்த அமலை நான் செய்தால் நான் சொர்க்கத்தில் நுழைந்து விட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது, நீர் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அவனுக்கு யாரையும் இணை வைக்கக்கூடாது, கடமையான தொழுகைகளை நிறைவேற்ற வேண்டும், கடமையான ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும், ரமணான் மாதம் முழுவதும் நோன்பு வைக்க வேண்டும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதற்கு அந்த கிராமவாசி, எவன் கைவசத்தில் என்னுடைய உயிர் இருக்கின்றதோ அவன் மீது ஆணையாக நீங்கள் கூறியபடியே செய்வேன், இதைவிட கூட்டவும் மாட்டேன் என்று கூறிவிட்டு திரும்பி சென்று விட்டார். யாராவது சொர்க்கவாசியை பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் இவரை பார்த்து கொள்ளட்டும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் புகாரி. ஹசரத் தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நஜ்து தேசத்தை சார்ந்த ஒரு மனிதர் தலைவிரி கோலமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சன்னிதானத்திற்கு வந்தார். தூரமாக இருந்ததால் நாங்கள் அவருடைய பேச்சின் மெல்லிய சத்தத்தை தான் கேட்க முடிந்தது. அவரது பேச்சை எங்களால் தெளிவாக விளங்க முடியவில்லை. அதற்குள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் வந்து அவர் இஸ்லாமுடைய அமல்கள் சம்பந்தமாக கேள்வி கேட்டார் என்பதை புரிந்து கொண்டோம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு பதில் கூறும் பொழுது, இரவு பகலில் 5 நேர ஃபர்லான தொழுகைகள் இருக்கின்றன என்று கூறினார்கள். அவர் இந்த 5 நேர தொழுகைகள் தவிர வேறு ஏதாவது தொழுகை என் மீது கடமையா என்று வினவ, இல்லை, என்றாலும் நஃபில் தொழுவதாக இருந்தால் தொழுது கொள்ளலாம் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ரமலானுடைய நோன்பு வைப்பது என்று கூறினார்கள். நோன்புகளை தவிர வேறு ஏதாவது நோன்பு வைக்க வேண்டுமா என்று அவர் கேட்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை, அப்பாடி நோன்பு வைப்பதாக இருந்தால் நஃபில் நோன்பு வைத்துக் கொள்ளலாம் என்று கூறினார்கள். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்தை பற்றி கூறினார்கள். அதற்கு அவர், ஜக்காத்தை தவிர வேறு ஏதாவது தர்மம் என் மீது கடமையா என்று கேட்டார்கள். இல்லை, உமக்கு விருப்பம் இருந்தால் நஃபில் தர்மம் செய்து கொள்ளலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதற்கு பிறகு அந்த மனிதர்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த அமல்களை விட அதிகமாக செய்யவும் மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன் என்று கூறிக்கொண்டே திரும்பி சென்றார். இவர் உண்மை சொல்லியிருந்தால் வெற்றி அடைந்து விட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் புகாரி. ஹசரத் உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மை சுற்றி அமர்ந்திருந்த சஹாபாக்கள் ஒரு குழுவினர்களிடம், அல்லாஹு தஆலாவிற்கு எதையும் இணை வைக்க மாட்டீர்கள் என்றும், திருட மாட்டீர்கள் என்றும், விபச்சாரம் செய்ய மாட்டீர்கள் என்றும், வறுமைக்கு பயந்து உங்கள் குழந்தைகளை கொல்ல மாட்டீர்கள் என்றும், வேண்டுமென்றே யார் மீதும் பழி சுமத்த மாட்டீர்கள் என்றும், மார்க்க சட்டங்களில் மாறுபாடு செய்ய மாட்டீர்கள் என்றும் எனக்கு நீங்கள் வாக்குறுதி செய்து கொடுங்கள். உங்களில் யார் இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு கூலி அல்லாஹுடைய பொறுப்பில் இருக்கின்றது. அவர் இணை வைப்பதைத் தவிர இவைகளில் ஏதேனும் ஒரு பாவத்தில் சிக்குண்டு விட்டால் அதற்காக உலகிலேயே அவருக்கு கசையடி போன்றவைகளால் தண்டனை வழங்கப்படும். அந்த தண்டனை அவரது பாவத்திற்கு பரிகாரமாக ஆகிவிடும். இவைகளில் ஏதேனும் ஒரு பாவத்தில் அவர் சிக்கி பிறகு அல்லாஹு தாலா அதை மறைத்து விட்டால், உலகில் அவருக்கு தண்டனை கிடைக்காவிட்டால், அல்லாஹு தாலாவுடைய விருப்பப்படி அல்லாஹு தாலா அவனோடு நடந்து கொள்வான். அவன் நாடினால் தனது கிருபையினால் மறுமையிலும் மன்னித்து விடலாம், அவன் நாடினால் வேதனையும் கொடுக்கலாம் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் புகாரி. 185வது ஹதீஸ். ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு 10 விஷயங்களை உபதேசம் செய்தார்கள். நீர் வெட்டப்பட்டாலும் எரிக்கப்பட்டாலும் அல்லாஹ்விற்கு எதையும் இணை வைக்காதீர்கள். உனது பெற்றோருக்கு மாறு செய்யாதீர்கள். உனது மனைவியை விட்டுவிட வேண்டும் என்றும் உனது செல்வம் முழுவதையும் செலவழித்து விட வேண்டும் என்றும் அந்த இருவரும் உனக்கு ஏவினாலும் சரியே, கடமையான தொழுகையை வேண்டுமென்றே நீர் விட்டுவிட வேண்டாம். யார் கடமையான தொழுகையை வேண்டுமென்றே விட்டு விடுகின்றார்களோ அல்லாஹு தாலாவுடைய பொறுப்பு அவரை விட்டு நீங்கிவிடுகிறது. மது அருந்தாதீர்கள், ஏனென்றால் அது அனைத்து பாவங்களுக்கும் ஆணி வேறாகும். அல்லாஹு தாலாவிற்கு மாறு செய்யாதீர்கள், ஏனென்றால் மாறு செய்வதன் காரணமாக அல்லாஹு தாலாவுடைய கோபம் இறங்குகிறது. போர் வீரர்களாக மக்கள் அனைவரும் இறந்துவிட்டாலும் போர்க்களத்திலிருந்து புறமுதுகிட்டு ஓடாதீர்கள். மக்களுக்கிடையே
கால்ரா போன்ற ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டுவிட்டு மரணம் ஏற்பட்டு கொண்டிருந்தாலும் நீர் அவர்களோடு வசித்து கொண்டே இருந்தால் அங்கேயே தங்கியிருங்கள், அவர்களை விட்டு ஓடிவிடாதீர்கள். உமது வசதிக்கேற்ப உமது குடும்பத்தினர்களுக்கு செலவு செய்வீராக. ஒழுக்கம் கற்பிப்பதற்காக அவர்களை விட்டு உமது குச்சியை அகற்றிவிடாதீர்கள். அல்லாஹ்வின் அச்சத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொண்டே இருப்பீராக. நூல் முஸ்னத் அஹ்மத். இந்த ஹதீஸில் பெற்றோருக்கு கட்டுப்படுவது சம்பந்தமாக கூறப்பட்டிருக்கின்ற வாசகம் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளதாகும். நீர் வெட்டப்பட்டாலும் எரிக்கப்பட்டாலும் அல்லாஹ்விற்கு எதையும் இணைவிக்காதீர்கள் என்று கூறப்பட்டுள்ள வாசகம் உயர்ந்த அந்தஸ்துள்ளதாகும். உள்ளம் ஈமானோடு இருப்பதற்காகவும் நிர்பந்தமான நிலையில் நாவில் குஃப்ருடைய களிமா சொல்ல மார்க்கத்தில் இடம்பாடு உண்டு. நூல் மிஸ்காத். 186வது ஹதீஸ். ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் அல்லாஹ்வை கொண்டும் அவனுடைய தூதரை கொண்டும் ஈமான் கொண்டு தொழுகையை நிலைநிறுத்தி ஈமானில் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைக்கின்றார்களோ அவரை சொர்க்கத்தில் நுழைய வைப்பது அல்லாஹுடைய பொறுப்பாகும். அவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்திருந்தாலும் சரி அல்லது அவர் பிறந்த பூமியிலேயே ஜிஹாத் செய்யாமல் தங்கிவிட்டாலும் சரியே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது, அல்லாஹுடைய தூதரே, இந்த சுப செய்தியை மக்களிடம் நாங்கள் கூறிவிடலாமா என்று நபித்தோழர்கள் கேட்டார்கள். எனினும் சொர்க்கத்தில் 100 படித்திரங்கள் உள்ளன. அல்லாஹு தஆலா அதை அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்பவர்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கின்றான். அவற்றில் 2 படித்தரங்களுக்கு இடையில் உள்ள தூரம் வானம் பூமிக்கு இடையில் உள்ள தொலைதூரமாகும். எனவே அல்லாஹ்விடம் சொர்க்கத்தை வேண்டினால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள். மேலும் அந்த சொர்க்கம் எல்லா சொர்க்கங்களை காட்டிலும் மிகச்சிறந்ததாகவும் உயர்ந்த தங்குமிடமாகவும் இருக்கின்றது. அதன் மீது அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்கின்றது. அதிலிருந்து தான் சொர்க்கத்தின் ஆறுகள் வழிந்தோடுகின்றன என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யா அல்லாஹ், எங்கள் அனைவருக்கும் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தந்தருள்வாயாக. ஆமீன். ஹஸ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் ஈமானோடு 5 அமல்களை செய்தவர்களாக அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் வருவாரோ அவர் சொர்க்கம் நுழைந்து விடுவார். 5 நேர தொழுகைகளையும் அவற்றின் ஒழு, ருக்கு, சுஜூது, உடை ஆகியவற்றை சரியான முறையில் நிறைவேற்றி அவற்றின் நேரங்களை சரியான முறையில் பேணி நிறைவேற்ற வேண்டும். ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைத்திருக்க வேண்டும். ஹஜ்ஜு செய்ய சக்தி இருந்தால் ஹஜ்ஜு செய்து கொள்வார். மனமு வந்து ஜக்காத்தை கொடுப்பார், அமானிதத்தை நிறைவேற்றுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது, அல்லாஹ்வுடைய தூதரே, அமானிதத்தை நிறைவேற்றுதல் என்றால் என்ன என்று கேட்கப்பட்டது. கடமையான குளிப்பு என்றார்கள். ஏனென்றால் அல்லாஹு தஆலா ஆதமுடைய மகனின் அமல்களில் கடமையான குளிப்பை தவிர வேறு எந்த அமல் மீதும் நம்பிக்கை கொள்வதில்லை. ஏனென்றால் நிறைவேற்ற கடமையான குளிப்பு யாரும் அறியாத செயலாகும். குளிப்பை நிறைவேற்ற அல்லாஹுடைய பயம்தான் அவனை தூண்டுவதாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் தபரானி. 188வது ஹதீஸ். யார் என் மீது ஈமான் கொண்டு வழிபட்டு நடந்து ஹிஜ்ரத்தும் அல்லாஹ்விற்காக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு ஊருக்கு குடிபெயர்த்தலும் செய்து விட்டார்களோ அவர்களுக்காக சொர்க்கத்தில் எல்லையில் ஒரு வீடும் சொர்க்கத்தின் நடுவிலே ஒரு வீடும் சொர்க்கத்தின் மேல் பகுதியிலே ஒரு வீடும் பெற்றுத்தர நான் பொறுப்பேற்கின்றேன். எவர் இந்த விதம் செய்கின்றார்களோ அவர் அனைத்து விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொண்டார், அனைத்து விதமான கெடுதிகளை விட்டு தப்பித்து கொண்டார். இப்பொழுது அவரது மரணம் எப்படி வந்தாலும் சரியே, அவர் சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக ஆகிவிட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தான் செவியுற்றதாக ஹஸரத் ஃபலாலா இப்னு உபைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் இப்னு ஹிப்பான். 189வது ஹதீஸ். அல்லாஹ்விற்காக எதையும் இணை வைக்காமல் 5 வேளை தொழுகைகளை தொழுது ரமலான் மாதம் நோன்பு வைத்து யார் அல்லாஹ்வை சந்திக்கின்றார்களோ அவருக்கு மன்னிப்பு வழங்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தான் கேட்டதாக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். 190வது ஹதீஸ். ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்விற்காக எதையும் இணை கற்பிக்காமல் தனது பொருளில் ஜக்காத்தை முன்வந்து நன்மையை நாடி நிறைவேற்றி முஸ்லிம்களுடைய இமாமுடைய பேச்சை கேட்டு அவரை ஏற்று நடந்த நிலையில் யார் அல்லாஹ்வை சந்திக்கின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். 191வது ஹதீஸ். ஹஸரத் ஃபலாலா இப்னு உபைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஜாஹித் என்பவர் தனது உள்ளத்தோடு போராடுபவர்களைப் போலாகும், அதாவது மன இச்சைக்கு மாற்றமாக நடந்து முயற்சி செய்பவர்கள் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.
192வது ஹதீஸ். ஹஜரத் உத்பா இப்னு அப்துர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதர் அவர் பிறந்த நாளிலிருந்து மரணமாகக்கூடிய நாள் வரை அல்லாஹு தாலாவின் பொருத்தத்திற்காக வேண்டி முகம் குப்புற சஜ்ஜாவில் இருந்தாலும் கியாமத்துடைய நாளில் அவர் தன்னுடைய எந்த அமலையும் குறைவாகவே கருதுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவின்றார்கள். 2 குணங்கள் யாரிடம் இருக்கின்றதோ அவரை அல்லாஹு தாலா நன்றியுடையவர்கள், பொறுமையாளர்கள் ஆகியோருடைய கூட்டத்தில் சேர்த்து வைப்பான். யாரிடம் அந்த 2 குணங்கள் இல்லையோ அவரை நன்றி செய்பவர்கள் பொறுமையாளர்களில் எழுத மாட்டான். யார் தனது தீனுடைய காரியங்களில் தனக்கு மேல் உள்ளவர்களை பார்த்து அவர்களை பின்பற்றி உலக காரியத்தில் தனக்கு கீழுள்ளவர்களை பார்த்து அல்லாஹு தாலா அவர்களுக்கு தனது அளப்பரும் கிருபையினாலேயே அவரை விட தன்னை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கின்றான் என்பதற்காக அல்லாஹ்வை புகழ்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹு தாலா நன்றியுடையவர்கள் பொறுமையாளர்கள் கூட்டத்திலே எழுப்பிவிடுவான். யார் தன்னுடைய தீனுடைய காரியத்தில் தனக்கு கீழ் உள்ளவர்களை பார்த்து தனது உலக விஷயத்தில் தனதுக்கு மேலுள்ளவர்களை பார்த்து தனக்கு உலகம் குறைவாக கிடைத்ததற்காக கவலைப்படுகின்றார்களோ அல்லாஹு தாலா அவரை நன்றியுடையவர்கள் கூட்டத்திலும் கணிக்க மாட்டான், பொறுமையாளர்கள் கூட்டத்திலும் கணிக்க மாட்டான் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தான் கேட்டதாக ஹஜரத் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் திர்மிதி. ஹஜரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உலகம் முஃமின்களுக்கு சிறைசாலை, காஃபிருக்கு சொர்க்கம் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு முஃமினுக்கு சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய அருட்பாக்கியங்களை கவனித்து இந்த உலகம் அவனுக்கு சிறைச்சாலையாகும். அவ்வாறே காஃபிருக்கு மறுமையில் ஏற்பட இருக்கக்கூடிய நிரந்தரமான வேதனையை கவனித்து அவனுக்கு இம்மை சொர்க்கமாகும். நூல் மிஸ்காத். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை பயானை பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா நட்கூலியை தந்திருள்வானாக. அல்லாஹ் கூறிய குர்ஆனுடைய சில வசனங்களையும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சில ஹதீஸ்களையும் நாம் கேட்டோம். இன்னும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவியை தந்தருள்வானாக. ஆமீன். இன்னும் நமக்கு ஹஜ் செய்யக்கூடிய நசீபை தந்தருள்வானாக. ஆமீன். வாழும் காலமெல்லாம் நோய் நொடி இல்லாமல் பாதுகாப்பானாக. ஆமீன். ஹலாலான ரிஸ்கை தந்தருள்வானாக. ஆமீன். ஹராமானதை விட்டு பாதுகாப்பானாக. ஆமீன். தொழுகையை உள்ளச்சத்தோடும் பயபக்தியோடும் தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தல்வாயாக. ஆமீன். குர்ஆனை தஜ்வீதுடனும் தர்ஜுமாவுடனும் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். ஹஜ் செய்யக்கூடிய நசீபை தந்தல்வானாக. ஆமீன். சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி வைப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை பொறுமையாக பயான் கேட்டு மற்றும் துஆக்களுக்கு ஆமீன் சொன்ன உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் நீண்ட ஆயுளையும் நல்ல ஹிதாயத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஹ்பிரத்துஹு.